ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோ 12th மேக்ஸ்க்கான பப்ளிக் எக்ஸாமோட ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் மாடல் தான் பசங்களை பார்க்குறோம். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு இதில் இருக்கக்கூடிய எல்லா கேள்விகளையும் நம்ம பசங்க எல்லாம் படிச்சுட்டு போங்கப்பா. கண்டிப்பாக நாளை நடக்க போகும் தேர்வில் கண்டிப்பாக இதிலிருந்து ஒரு சில கேள்விகள் கேட்கப்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்குது. ஸோ அதனால் இந்த கொஸ்டின் பேப்பர் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பேப்பர் எல்லாம் பார்த்துட்டு போங்க. இதே மாதிரி மற்ற எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் நோட்ஸ், கைட்ஸ், கொஸ்டின் பேப்பர்ஸ் உட்பட நம்ம சேனல் தொடர்ச்சி நம்ம மாணவர்கள் அப்லோட் பண்ணி வரும். ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ண தெரிஞ்சுக்க நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணி விட்டுருங்க. சரிங்களா? சரி, வாங்க ஸ்டூடெண்ட்ஸ் டேரக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ உங்களுக்கு 1 மார்க்ஸ் எல்லாம் காட்டுறப்பா, இது 1 மார்க்ஸ் ஆன்சர் தெரியுமான்னு பார்த்து வச்சிங்க. இதோடு மட்டும் இல்லாமல் நம்ம பசங்க என்னென்ன மாதிரி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருக்குது, உங்களுக்கு தெரியாத நாளைக்கு கொஸ்டின் வந்தால் டக்குனு எப்படி அட்டன் பண்ணணும், அந்த மாதிரி உங்களுக்கு ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் பேப்பர் ப்ரெசன்டேஷன் வீடியோ போட்டிருக்கேன். ஓகேங்களா? ஸோ அந்த வீடியோ யாராச்சும் பார்க்காம இருந்ததுன்னா இந்த வீடியோ கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் பேப்பர் ப்ரெசன்டேஷன் லிங்க் கொடுத்துக்கிறேன். அதை போய் பாருங்கள். அதை பார்த்தவங்க தெளிவான ஐடியா கிடச்சிடும். அப்படி அதை பார்க்க முடியாதுன்னு விட்டுருங்களுக்கு இந்த வீடியோவில் ஒரு சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்கிறேன். அது மட்டும் கவனிச்சு வச்சுங்க. ஸோ ஃபஸ்ட்டு மேட்டர் என்னன்னா, நான் பசங்க பப்ளிக் எக்ஸாம் போன உடனே ஸோ உங்களுக்கு பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4. ஸோ உங்களுக்கு 2 மார்க்ஸ், 3 மார்க்ஸ், 5 மார்க்ஸ், 1 மார்க்ஸ் இந்த 4த்தில் எது நல்லா தெரியுதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம பசங்களுக்கு பார்ட் 1 மார்க்ஸ் நல்லா தெரிந்தால் அதை ஃபஸ்ட்டு எழுதுங்க. 2 மார்க்ஸ் நல்லா தெரிந்தால், 3 மார்க்ஸ் நல்லா தெரிஞ்சால் அதை முதல்ல எழுதுங்க. தெரியாததை ஃபஸ்ட்டு தயவு செஞ்சு ஃபஸ்ட்டில் எழுதி வைக்காதீங்க. உங்களுக்கு எது நன்றாக தெரிகிறதோ அது உங்கள் பேப்பரில் ஃபஸ்ட்டு எழுதுங்க. சரிங்களா? அது எழுதி முடிச்சிட்ட அப்புறம் நம்ம பசங்களுக்கு அதுக்கு அடுத்து என்ன தெரியுதோ அது எழுதுங்க. 1 மார்க்ஸ் நீங்கள் ஃபஸ்ட்டில் எழுதுறேன்னா லாஸ்ட்டு எழுதுங்க. ஓகேங்களா? இன்னொரு முக்கியமான விஷயம், எழுதும் போது ஒவ்வொரு கொஷின் எழுதிட்டிங்கன்னா ஒரு கொஷினுக்கு அண்டர்லைன் போட்டு காட்டுங்கப்பா. அதே மாதிரி 1 மார்க்ஸ் எழுதுறீங்கன்னா தயவு செஞ்சு ஆப்ஷன்ஸ் வந்து அழகாக ஒரு மார்ஜின் பண்ணி அந்த பக்கம் மார்ஜினுக்கு அவர் லெஃப்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் கொஸ்டின் நம்பர் மட்டும்தான் இருக்கணும். மார்ஜினுக்கு உள்ளதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பசங்க ரைட் ஹேண்ட் சைடில் தான் நம்ம பசங்க ஆப்ஷனும் போடணும். ஆன்சர் எழுதணும் 1 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? 20 1 மார்க்ஸில் நம்ம பசங்க மினிமம் 18 ஆச்சு அடிக்கணும். அதுக்கு முக்கியமாக புக் பேக்கில் இருக்கக்கூடிய 1 மார்க்ஸ் 99% வந்துடும். ரிமைனிங் இருக்கிற 2 3 தான் பார்த்தீங்கன்னா இன்டீரியர் கேட்கப்பட வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஸோ 1 மார்க்ஸ் மட்டும் புக் பேக்கில் நல்லா படித்து வச்சுருங்க. இன்னும் கொஞ்சம் தான் டைம் இருக்குது. லாஸ்ட் நைட்டுப்பா, மிஸ் பண்ணுறாங்க. சரிங்களா? ஸோ பகுதி 2 பார்ட் 2 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதற்கு 2 மார்க்ஸை பார்த்து வச்சிங்க. இது வெரி இம்பார்ட்டன்ட் தான். சரிங்களா? எனி 7 கொஸ்டின் எதுனா போதும். கொஸ்டின் நம்பர் 30 கம்பல்சரி. சரிங்களா? ஸோ டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்ப்பா. ஸோ கண்டிப்பாக இந்த மாடல்லேருந்து அல்லது இந்த கொஸ்டின்லேருந்து ஒரு சில கொஸ்டின்ஸ் வரும். ஏன்னா உங்களுக்கு தெரியும் பப்ளிக் எக்ஸாமில் பொது தேர்வில் பிஒய்கே கொஸ்டின்ஸ் அடிக்கடி ஒரு 10லேருந்து 20% வந்து கேட்பாங்க. அதுக்காக தான் இது ஒரு பேப்பரை போட்டு நல்லா பார்த்து வச்சுட்டு போங்க. இதோடு மட்டும் இல்லாமல் நம்ம பசங்க 2 மார்க்ஸ், 3 மார்க்ஸ், 5 மார்க்ஸ் எது வேணால் எழுதுங்க. எழுதும் போது உங்களுக்கு தெரியாத கொஸ்டின் வந்துருச்சு அப்படின்னா அந்த கொஸ்டின் இப்போ எக்ஸாம்பிள் 7 கொஸ்டின் எழுதணும். ஓகேங்களா? அந்த 7 கேள்விகளை நம்ம பசங்களுக்கு 6 தான் தெரியுது. ஸோ அதனால் அந்த 6 மட்டும் எழுதிட்டு அந்த 1 ரிமைனிங் அப்படியே விட்டு வரலாமல் கேட்டிங்கன்னா அந்த தப்பு மட்டும் பண்ணாதீங்க மாணவர்களே. உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியலையோ தயவு செஞ்சு அந்த எக்ஸ்ட்ரா கொஸ்டின் 7th கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா அட்டன் பண்ணிட்டு வாங்க. ஏதோ ஒன்று இப்போ சப்போஸ் என்ன எழுதுன்னு தெரியல ப்ரோ அப்படின்னா கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்களோ கிவன் டேட்டான்னு சொல்லி போட்டு அதை வச்சு ஏதாச்சும் சால்வ் பண்ண முடியும் போட்டு ஏதாச்சும் போட்டுட்டு கிரிக்கிட்டு வந்துருங்க. அப்படி பண்ணாலே போதும் நம்ம பசங்களுக்கு அட்லீஸ்ட் 1 மார்க் ஆச்சு. ஸ்லோலனஸ் இருந்தால் பாஸ் ஆகணும். அப்படி பாஸ் ஆகிறதுக்கு 2 மார்க் 3 மார்க் இருக்குது. இந்த போட்டால் பாஸ் பண்ணிடலாம் அப்படின்ற மாணவர்கள் அப்படி போட்டு பாஸ் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்ட் 3 ஸோ 3 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் எனி 7 இருந்தால் போது கொஸ்டின் 40 வந்து கம்பல்சரி. இது இருக்கக்கூடிய என்னென்ன இம்பார்ட்டன்ஸ் நம்ம சொல்கிறேன், இது நோட் பண்ணி வச்சுங்க. 31 வந்து பார்த்தீங்கன்னா சால்வ் த சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன். கண்டிப்பாக இந்த தடவை வாய்ப்பு நல்லா பார்த்து வச்சுங்க. வெரி இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் சைன் இன்வர்ஸ் இது பார்த்து வச்சுங்க. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்டு. with usual notations in any triangle ABC prove by vector method. most important. நம்ம பசங்க கேட்பீங்க இதே சம் வருமா கேட்டிங்கன்னா இதே சம் வரலவில்லை என்றாலும் இந்த மாடலில் இருக்கக்கூடிய ஒரு சம் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இதே சம் இந்த மாடலுக்கு இதை பார்த்து வச்சிங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பசங்களா. ஸோ இந்த T1 T2 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி இந்த மெத்தடில் 38 மெத்தடில் உங்கள் புக் பேக்கில் சேம் மாடல் எக்ஸாம்பிள் ஒரு சம் இருக்கும். ஸோ அந்த சம்மை பார்த்து வச்சிங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சரிங்களா? 39 பொறுத்த வரைக்கும் எஸ்டாப்ளிஷ் த ஈக்குவலன்ஸ் ஆஃப் பை ப்ராப்பர்ட்டி கனெக்டிங் த பை கண்டிஷனல் வித் கண்டிஷனல். நெக்ஸ்ட் 40 ஷோ தட் பாலினாமியல் ஈக்குவேஷன். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பா. இது பார்த்தோம் இமேஜினரி ரூட்ஸு. ஸோ நெக்ஸ்ட் பார்ட் 4. ஸோ 5 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரி சம் பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா கிரேமர்ஸ் ரூல் மெத்தட் கண்டிப்பாக ஒன்று நிச்சயமாக நாளை நடக்க போகுது கண்டிப்பாக வரும். ஸோ அதை நல்லா பார்த்து வச்சுருங்க. ஸோ நெக்ஸ்ட் 42 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா U = sin inverse அது வேணால் பி. ஓகேங்களா? ஸோ பி ப்ரூவ் தட் இந்த சம் பார்த்து வச்சுங்க. இந்த மெத்தடில் வந்து அடிக்கடி கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக இந்த பி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சம்மு. இதை பார்த்து வச்சுங்க. நெக்ஸ்ட்டு 43ல் வந்து பார்த்தீங்கன்னா எவால்வேட்டு ஸோ லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணுறது இதுவும் பார்த்து வச்சுங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி பியில் வெரிஃபை தட் சம்ஸ் கம்பல்சரி வெரி வெரி இம்பார்ட்டன்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்டு. ஸோ இது கூட நல்லா 5 மார்க்ஸை ரெஃபர் பண்ணி வச்சுங்கப்பா. ஸோ 5 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம பசங்க தயவு செஞ்சு ஒரு முக்கியமான விஷயம் கவனிங்கப்பா. உங்களுக்கு சப்போஸ் 2 5 மார்க்ஸும் தெரியல, பட் ஒரு 5 மார்க்ஸில் நம்ம பசங்க ஏதாச்சும் அட்டன் பண்ணுற அளவுக்கு தெரியுது. ஃபார்முலா
ஃபார்முலாவாச்சும் அட்லீஸ்ட் தெரியுது அப்படின்னா தயவு செஞ்சு அந்த கொஷினில் ஃபார்முலாவாச்சும் எழுதி வைங்க. ஏன்னா ஃபார்முலாவுக்கு நம்ம பசங்களுக்கு 1 மார்க் கொடுப்பாங்க, ஆன்சருக்கு 1 மார்க் கொடுப்பாங்க. ஸ்டெப் மார்க் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிமைனிங் 3 மார்க் வரும். ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு ஸ்டெப்பு கண்டுபிடிக்கும் போது ஆன்சர் வரும். சப்போஸ் நம்ம பசங்களுக்கு 2 கொஷின் தெரியல, பட் அதில் டயக்ராம் போடுற அளவுக்காச்சும் நம்ம நாலேஜ் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அட்லீஸ்ட் அந்த 5 மார்க்ஸில் எதுவும் டயக்ராம் போட தெரியுதோ அந்த டயக்ராம் 5 மார்க்ஸ் எடுத்து டயக்ராம் ஆச்சு போட்டு ரிலவெண்ட்டாக ஏதாச்சும் எழுதிங்கன்னா டயக்ராம் 1 மார்க் கொடுத்துருவாங்க. அதுக்கு ஏதாச்சும் அட்டன் பண்ணுறீங்கன்னா அதுக்கு ஏதாச்சும் நம்ம பசங்களுக்கு போனால் ஒரு 2 3 கொடுப்பாங்க. தெரியாத மாதிரி கொஷின் வந்தாலும் இந்த மாதிரிலாம் நம்ம பசங்க அந்த ஆன் த ஸ்பாட்டில் யோசித்து முடிவெடுங்க அப்படின்னு தான் பசங்களை சொல்கிறேன். ஒரு சின்ன ஐடியா கொடுக்குறேன், அதை ஃபாலோ பண்ணி வச்சுங்க. ஓகேங்களா? ஸோ ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த கொஸ்டின் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இதே மாதிரி மற்ற எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட் நோட்ஸ், கைட்ஸ், கொஸ்டின் எபிசோட் போட நம்ம சேனல் தொடர்ச்சியாக நம்ம மாணவர்களுக்கு அப்லோட் செய்து கொண்டு வருகிறோம். ஸோ மிஸ் பண்ண தெரிஞ்சுக்க நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் சேனல் குரூப் லிங்க் இருக்குது. இப்போ வரைக்கும் போய் ஜாயின் பண்ணாமல் தான் போய் ஜாயின் பண்ணுறேங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்து தொடர்ந்து பார்க்கலாம்ப்பா. மிஸ் பண்ணுறாதீங்க. டாட்டா, பை பை.